Welcome to impactiasacademy. We are discussing various aspects related to prelims 2024. Polity and economy in the series of discussion we had earlier. The earlier videos பார்க்காதவங்க இந்த ஐகானை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதர்வைஸ் டிஸ்கிரிப்ஷனில் அந்த பழைய வீடியோஸோட லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ டுடே we are going to discuss about highlights of budget 24-25. It is election year அப்படிங்கிறதுனால since it was an election year, இந்த இயர் பார்த்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் மேடம் நிர்மலா சீதாராமன் வந்து she presented a interim budget. ஸோ இது என்ன, what is this interim budget, what is the purpose of this அப்படிங்கிற ஆஸ்பெக்டும், இந்த பட்ஜெட்டில் என்னென்ன விஷயங்கள் அவங்க key issues that what budget highlights அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஆஃப் இட் கைண்ட் பார்த்தீங்க அப்படின்னா this budget is our finance minister 6th budget, அதாவது 6th யூனியன் பட்ஜெட் she is presenting. 6வது முறையாக அவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. அதில் 5 முறை பார்த்தீங்க அப்படின்னா she might have come up with a full scale budget. ஏன்னா அவங்க ரூலிங் பார்ட்டியாக இருக்கும்போது அந்த ஃபுல் ஸ்கேல் பட்ஜெட்டோட வந்திருப்பாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இட் வாஸ் எலெக்ஷன் இயர் அப்படிங்கிறதுனாலையும் ஸோ அவுட் கோயிங் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நார்மலாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா they will present with the interim budget. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் interim budget அவங்க தாக்கல் செய்கிறாங்க. ஸோ as I told you, it is vote on account. ஸோ ஏற்கனவே ஒரு டிஸ்கஷனே நம்ம பார்த்துருப்போம். இந்த vote on account அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. Whenever a full-scale budget is being presented, also pending the passage of the finance bill or appropriation bill, என்ன பண்ணுவாங்க அப்படின்னா a part of budgeted account வந்து vote on account வச்சு they will approve for the expenses or whatever it is pending the finance bill. See, அதே aspectல whenever there is a election அப்படின்னா ஃபுல்லாக ஒரு ஹோல் இயருக்கான பாலிசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அப்போ அவுட் கோயிங் கவர்மெண்ட் வந்து எடுக்க முடியாது. ஏன்னா உள்ள வர கவர்மெண்ட்டோட பாலிசிஸ் ப்ரையாரிட்டிஸ் எது வேணாலும் வேரி ஆகலாம். அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா இதே vote on account இன்டரிம் பட்ஜெட்டாக ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் வாட். ஸோ திஸ் பட்ஜெட் இஸ் a vote on account. So an outgoing government seeks interim permission from the parliament to withdraw funds from the consolidated fund of India to spend money on expenditure and crucial government schemes for few months. அதுதான் நம்ம இங்கே தெரிஞ்சுக்கணும். அது few months அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. Up till the results is being declared for the election and a new government is being formed. அப்போ அந்த புது கவர்மெண்ட் வரும்பொழுது மேபி இஃப் the same government continues அப்படின்னா the policy will continue. அவங்க திரும்ப ஒரு ஃபுல் பட்ஜெட் போட்டு அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்க. வேறஸ் ஒரு நியூ கவர்மெண்ட் வருது அப்படின்னா அவங்க ப்ரையாரிட்டிஸ் மாறுச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆல்ட்ரேஷன்ஸ் ஆர் சேஞ்சஸ் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற பட்ஜெட்டில் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த இன்டரிம் பட்ஜெட் விஷயம். ஸோ இட் இஸ் defined under article 116 of the Indian Constitution. So vote on account அப்படிங்கிறது ஷரத்து 116 இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே கவனத்தில் வச்சுக்கணும். So when it comes to key budget highlights அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா expenditure சைடில் the government is estimated to spend nearly 47,65,768 crores in 2024-25. இந்த பீரியடுக்கு வந்து அவங்க இதை பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. nearly 6% higher than the revised estimate of 23-24. So 23-24 விட கிட்டத்தட்ட 6% அதிகமாக இருக்குது. அதோட மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு முக்கியமான விஷயம், தட் இஸ் நம்மளோட எக்ஸ்பெண்டிச்சரில் கீழே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் 25% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அண்ட் 40% ஆஃப் ரெவென்யூ ரிசிப்ட்ஸ். அதாவது when it comes to budget, ரெவென்யூ ரிசிப்ட், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம பார்ப்போம், டோட்டல் ரிசிப்ட், டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் வந்து 25% ஆஃப் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இப்போ வாட் இஸ் திஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மொத்த நாட்டினுடைய பழைய கடன்களின் சுமையின் காரணமாக நம் கடனுக்கு கட்டுகின்ற வட்டிக்கே கிட்டத்தட்ட நாம் 1/4 ஆஃப் அவர் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ண வேண்டியிருக்கு. அந்த 1/4 ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வர ரெவென்யூ ரிசிப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் லைக் டைரக்ட் டாக்ஸஸ் மூலமா, இன்டைரக்ட் டாக்ஸஸ் மூலமா, whichever the receipt the government don't have any repayment obligation and whichever is recurrent in nature, இதை வந்து நம்ம ரெவென்யூ ரிசிப்ட்னு சொல்கிறோம். அந்த ரெவென்யூ ரிசிப்டை பொறுத்த வரையில் 40% வர்ற ரிசிப்ட் எதுக்கே போயிடுதுன்னா இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட்டுக்கே போயிடுது. அப்போ ரெஸ்ட் ஆஃப் த 60% வச்சு தான் நாம் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரை மீட் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். அப்படி நம்மளோட ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கும் பத்தலை, ஃபர்தராக நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கும் சில ப்ரொபோஸ்டு பிளான்ஸ் வச்சுருக்கோம் அப்படின்னா இது எல்லாத்துக்கும் சேர்த்து மீண்டும் நாம் கடன் வாங்க வேண்டியிருக்கும். தட் இஸ் வாட் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் வாட் இஸ் கால்ட் அஸ் ஃபிஸ்கல் டெபிசிட். ஸோ இதுதான் வந்து இங்கே நம்ம காஸ்ட் ஆஃப் கன்சர்னாக பார்க்குறோம். ஸோ இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 25% ஆஃப் அவர் டோட்டல் expenditure goes to interest payments அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். So when it comes to receipts, the receipts other than borrowing in 24-25 are estimated to be
30,80,274 crores. அப்போ இந்த receipts other than borrowings அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க ஃபிஸ்கல் டெபிசிட்னு எதை சொல்கிறோமோ அந்த போக மீதி எல்லாமே நம்மளோட ரிசிட், தட் இஸ் நான் டெட் கிரியேட்டிங் ரெசிட்ஸ். அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் ரெவென்யூ ரெசிட்டை பொறுத்த வரைக்கும் வி டோன்ட் ஹேவ் எனி ரீபேமெண்ட் ஆப்ளிகேஷன். அப்போ ரெவென்யூ ரெசிட்ஸில் வர்ற எல்லாமே நம்மளுடைய பணம், வி டோன்ட் நீட் டு ரீபே டு எனி ஒன். வேற கேபிட்டல் ரிசிட்ஸ் அப்படின்னு வரும்போது என்ன அப்படின்னா டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிட், நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிட்னு ரெண்டாக பிரிப்போம். அதில் அந்த நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிட்ஸ் அப்படிங்கிறது டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொசீட்ஸாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் ஆல்ரெடி கொடுத்த லோனுடைய கேபிட்டல் ரிட்டர்ன் அதுக்கு வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வர்றது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிட். ஸோ அப்போ ரெவென்யூ ரிசிட் பிளஸ் நான் டெட் கிரியேட்டிங் கேபிட்டல் ரிசிட்டுடைய டோட்டல் தான் the receipts other than borrowings அப்படின்னு சொல்றோம். இது அரசுக்கு 30,80,274 கோடி அப்படின்னு சொல்லி அவங்க எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க. That is, we all very well know that budgetary estimates are nothing but they are future estimates. Future estimates அப்படின்னா எதிர்வரும் நிதியாண்டில் எப்படியெல்லாம் நாங்கள் ரெவென்யூவை ஜென்ரேட் பண்ண போகிறோம் அல்லது எப்படியெல்லாம் நாங்கள் செலவு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிற எல்லா விதமும் we call it as future estimates. அப்போ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா about 12% higher than the revised estimates of 23-24. ஸோ சென்ற நிதியாண்டில் அதாவது 23-24 ஃபர்ஸ்ட் ஃபியூச்சர் எஸ்டிமேட்டாக போட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ப்ரொவிஷனல் டேட்டா வந்திருக்கும், அதுக்கப்புறம் ரிவைஸ்ட் எஸ்டிமேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரப்போஸ் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட 12% ஹையர் தேன் த 23-24 பட்ஜெட். அப்போ இதை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட எக்கானமி வளர்றதன் காரணமாக அரசுக்கு நேரடி மற்றும் மறைமுக வரி விதிப்பின் மூலமாக இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அரசு ஆன்டிசிபேட் பண்ணுது. அதனால் நியர்லி 12%. தென் தே மே ஹாவ் அ டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு டார்கெட்டும் அவங்க வச்சிருப்பாங்க, சப்சிக்வெண்ட்டாக நம்ம பார்க்கலாம். ஸோ அப்போ அந்த விஷயங்கள் தான் இங்கே அவங்க ஆன்டிசிபேட் பண்ணுறது. ஸோ த டேக்ஸ் ரெவென்யூ which forms a major part of the receipts also expected to increase by 12%. ஆப்வியஸ்லி அங்கே இன்க்ரீஸ் ஆனால் தான் உங்களோட டோட்டல் ரிசீட்ஸ் அதர் தேன் பாரோயிங் இன்க்ரீஸ் ஆக முடியும். ஸோ டேக்ஸ் ரெவென்யூ 12% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது ஓவர் த ரிவைஸ்ட் எஸ்டிமேட் ஆஃப் 23 and 24. அப்போது நம்மளுடைய நாட்டினுடைய வருமானம் பெருகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. When it comes to GDP, gross domestic product, GDP பொறுத்த வரைக்கும் GDP nominal GDP growth rate of 10.5% in 24-25 is being estimated. அப்போ what is this nominal GDP? Nominal GDP and real GDP இது ரெண்டையும் நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். whenever economic growth is being studied எடுக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு எவ்வளோ வளர்ந்துருக்கு, ஸோ அப்போ அது கரண்ட் ரேட்ஸை வச்சு எடுக்கும்போது என்ன அப்படின்னா there is a possibility that this data might have been influenced by rise in price level. That is what we normally call it as inflation. அப்போ ஒரு பொருளினுடைய மதிப்பு ஏறினதுனால ஓவரால் உற்பத்தியினோட மதிப்பும் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா. ஸோ அப்படி நம்ம மெஷர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா we call that GDP growth as nominal GDP. Whereas inflation அப்படிங்கிற அதை ஃபேக்டர் இன் பண்ணி if we are using what is called as GDP deflator, அதாவது ஏதாவது ஒரு பேஸ் இயரை வச்சு அந்த பேஸ் இயரை கம்பேர் பண்ணால் ரியல் டைமில் இது எவ்வளோ க்ரோ ஆகிருக்கு இந்த எக்கானமி, இது வேல்யூ கெயினால் தட் இஸ் இன்ஃப்ளேஷனால் ஏற்பட்ட விலைவாசி உயர்வுனால இந்த அளவுக்கு வளர்ந்த மாதிரி தெரியுதா அல்லது உண்மையிலே வளர்ந்துருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா we need to go for GDP deflator and measure what is called as real GDP. இதுதான் நாமினல் ஜிடிபிக்கும் ரியல் ஜிடிபிக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா the government has estimated a nominal GDP growth of 10.5% in 24-25. கிட்டத்தட்ட 10.5% வளர்ச்சி இருக்கும் in nominal GDP basis அப்படிங்கிறத அசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ when it comes to deficits, இந்த பற்றாக்குறை அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு காஸ் ஆஃப் கன்சர்னாக நமக்கு எப்பயுமே இருக்கும் when we come up with budgets. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 80s பார்த்தோம் அப்படின்னாக்கா பட்ஜெட் அப்படிங்கிறது அவங்க டிராஃப்ட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணும்போது they will come up with budget deficit. இந்த பட்ஜெட் டெஃபிசிட்டில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் எவர் தே ஆர் பாரோயிங் இது எல்லாத்தையுமே ரிசிட்ஸ்குள்ளே வச்சுட்டு டோட்டல் ரிசிட் மைனஸ் டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை டேலி பண்ணி பட்ஜெட் டெஃபிசிட் இஸ் 0 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் பார்த்தீங்க அப்படின்னா வாட் யூ ஆர் ஷோயிங் இஸ் ராங் அப்படின்னு சொல்லி a scholar called as சுக்மோய் சக்கரவர்த்தி அப்படின்னு சொல்லி அவங்க கமிட்டி வந்து சொல்லி they come up with the concept of what is called as fiscal deficit. because revenue deficit and கேபிட்டல் டெபிசிட் இந்த ஏரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெவென்யூ ரிசிட் மைனஸ் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் போடும்போது சப்போஸ்ட்லி இஃப் எக்கனாமி இஸ் இன் ஜீரோ ரெவென்யூ டெபிசிட்னு வச்சுக்கோங்களேன், தே ஆர் சம்ஹவ் ஹெல்தி. பிகாஸ்
ரெவென்யூ ரிசிட் அப்படிங்கிறது திரும்ப திரும்ப யாருக்கும் நம்ம ரீபே பண்ண போகிறதில்ல. ஸோ அங்கே அது எல்லாமே நமக்கான வருமானம் மாதிரி. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது வி ஆர் யூசிங் இட் ஃபார் எ லைக் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். அப்போ இந்த மாதிரியான எக்ஸ்பெண்டிச்சருக்கு நம்ம மீட் அவுட் பண்ணுறதுக்காக கடன் வாங்கணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் ஸ்டில் டியூ டு சப்சிடிஸ், டியூ டு ப்ரீவியஸ் பென்ஷன்ஸ், இது எல்லாத்தினாலையும் இன்னை வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ ஹெட்ஸ்லையும் வி ஆர் இன் டெபிசிட். அப்போ இந்த டெபிசிட்டை கான்ஷியஸாக குறைக்கிறதுக்கு எப்பயுமே அரசு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்குது பல்வேறு விதமான ஆக்டிவிட்டீஸ் மூலமாக. அதில் குறிப்பாக சொல்லணும்னா we made it as a statutory obligation on the part of the government through Fiscal Responsibility and Budget Management Act, FRBM Act அப்படிங்கிறது மூலமா நம்ம ஸ்டாச்சுட்டரி அதை ஆப்ளிகேஷனாகவும் மாற்றிருக்கோம். ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட் in 24-25 is targeted at 2% of GDP. This is lower than the revised estimate of 2.8% in 23-24. அப்போ 23-24 விட நம்ம இப்போ என்ன பண்ண பிளான் பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்தராக ரெடியூஸ் பண்ண பிளான் பண்ணுறோம். அப்படி ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணி 2%குள்ளே கொண்டு வரணும். அண்ட் ஐடியல் கண்டிஷன் இஸ் டு மேக் ஆர் பிரிங் இட் டு ஜீரோக்கு கொண்டு வந்து ரெவென்யூ டெபிசிட் ஜீரோவாக இருக்குது அப்படின்னா தட் எக்கானமி இஸ் ஸோ ஹெல்தின்னு அர்த்தம். பிகாஸ் ரெவென்யூ ரிசிப்ட் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் டேலி ஆகிடுச்சு. வாட் எவர் வி ஆர் கோயிங் டு பாரோ இன் கேபிட்டல் ஹெட்ஸ் இஸ் நத்திங் பட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ ஒருத்தர் வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குறாரு, இல்லை ஒருத்தர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இண்டஸ்ட்ரியல் எக்யூப்மெண்ட்ஸுக்காக கடன் வாங்குறாரு அப்படின்னா தட் ஹவுஸ் இஸ் கோயிங் டு பி அசெட். வேறஸ் ஒருத்தர் வந்து சாப்பிட்றதுக்காக கடன் வாங்குறாரு, இல்லைன்னா தன்னோட காருக்கு ஃபியூவல் போடுறதுக்காக கடன் வாங்குறாரு அப்படின்னா இட் இஸ் வெரி ரிஸ்கி. ஸோ அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டெபிசிட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது நம்ம டார்கெட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் இன் 2024-25 இஸ் டார்கெட்டட் அட் 5.1% ஆஃப் GDP, lower than the revised estimate of 5.8% in 23-24. திரும்பவும் அதே தான். ஃபிஸ்கல் டெபிசிட் அப்படிங்கிறது ஓவரால் டெபிசிட் ஆஃப் த கவர்மெண்ட். தட் இஸ் fiscal deficit will essentially show how much the government is going to borrow to take care of the expenditure of current financial year's total expenditure. டோட்டல் இந்த கரண்ட் ஃபினான்ஷியல் இயரோட எக்ஸ்பெண்டிச்சருக்கு மொத்தம் பத்தாததுக்கு எவ்வளோ நம்ம கடன் வாங்க போகிறோம் அப்படிங்கிறது. அது 5.8% போன ரிவைஸ் எஸ்டிமேட்டில் இருந்ததை 5.1% குறைக்கணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே திரும்ப நான் சொல்கிறது தான். இட்ஸ் ஆல் அபவுட் ஃபியூச்சர் எஸ்டிமேட் அண்ட் ஆன்டிசிபேட்டட் ஆக்டிவிட்டி தான். இங்கே டியூ டு எனி சடன் சேஞ்சஸ், ஆல்ட்ரேஷன்ஸ் ஆர் அன்டுவர்ட் இன்சிடென்ட்ஸ், ஏதாவது எதிர்பாராத விதமான காரணங்களால் கவர்மெண்டோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் ஆகும்போது டெபிசிட் மே ஆல்சோ இன்க்ரீஸ். சே ஃபார் எக்ஸாம்பிள் பேண்டமிக் மாதிரியோ, அல்லது டியூ டு ரீசன்ட் கிரைசிஸ் அக்ராஸ் த குளோப் நடந்துட்டு இருக்கிறதுனால சடனாக ஃபுட் இன்ஃப்ளேஷன் ஆனதுனால ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுறதுக்காகவோ, இல்லை ஏதாவது ஒரு பொலிட்டிக்கல் இன்ஸ்டெபிலிட்டி கண்ட்ரியில் வந்துட்டு அதனால் அதை வந்து எனி ரீசனுக்காக அரசுக்கு சடனாக இஷ்யூஸ் ரைஸ் ஆகி பீப்புளுக்கான ஆக்டிவிட்டியில் அவங்க இறங்கும்போது தெர் இஸ் அ பாசிபிலிட்டி தட் த டெபிசிட் மே நாட் பி கண்ட்ரோல்டு வித் இன் த ஆன்டிசிபேட்டட் லிமிட். இன்க்ரீஸும் ஆகலாம். ஒருவேளை ப்ரூடெண்ட்டாக இருந்து இந்த மாதிரி எதுவுமே நடக்கலை, இன்னும் எஃபிஷியண்ட்டாக கவர்மெண்ட் வாஸ் ஏபிள் டு ஆப்ரேட் ஆர் கண்டெயின் இட்ஸ் டெபிசிட் அப்படின்னா குறையவும் செய்யலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இந்த பட்ஜெட்டில் இவங்க டெபிசிட்ஸுடைய டார்கெட்ஸாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் அலோகேஷன்ஸ் ஃபார் நெய்பரிங் கண்ட்ரீஸ். இந்த ஆஸ்பெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா அஸ் அ கண்ட்ரி இஸ் ஆல்வேஸ் ஒரு பீஸ் லவிங் கண்ட்ரியாக இருந்திருக்கு. ஆல்வேஸ் குளோபல் அரேனாவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை விட கீழே இருக்கிற, நம்மளை விட சஃபர் ஆகிற நாடுகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உதவிக்கரம் நீட்டுற நாடாக எப்பயுமே இருந்திருக்கு. ஸோ இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் ஸ்கீமின் கீழே, இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம் கீழே 3849 கோடி 3849 crores கிரெடிட் லைன்ஸ் அலாட் பண்ணி கிட்டத்தட்ட அதில் டாப் பெனிஃபிஷியரி வில் பி பூட்டான், தென் நேபாள் 700 crores, 770 crores மால்தீவ்ஸ்க்கு, 370 crores மியான்மர், 220 for Afghanistan, 130 for Bangladesh, 60 crores for Sri Lanka, and Chabahar port of Iran is receiving 100 crores as funding. இது எல்லாமே நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரீஸ் லைக் ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர், ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், இந்த மாதிரியான நமது நாடுகள், அண்டை நாடுகளுக்கு இந்தியா கிரெடிட் லைன்ஸாக கொடுத்து அவங்கள எல்லாமே ஒரு நல்ல ரேப்போவில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதற்கான அந்த ஸ்கீம் பேர் தான் இந்தியன் டெவலப்மெண்ட் அண்ட் எக்கனாமிக் அசிஸ்டன்ஸ் ஸ்கீம். I had guidance for prelims, mains and interview preparation from ImpactIAS Academy. நம்ம ImpactIAS Academyல கடந்த 20 வருஷமா through our personal mentoring பல்வேறு அதிகாரிகளை உருவாக்கி இருக்கோம். இது நம்ம ரிசல்ட்ஸ்ல இருந்து தெரிஞ்சுக்கலாம். Venkatesh sir was my personal mentor. என்னோட மென்டர்ஸ் வெங்கடேஷ் சார், இம்பாக்ட் அகாடமி, அவங்க வந்து எனக்கு ஜெனரலா சிவில் சர்வீஸ்க்குள்ள நான் ஃபர்ஸ்ட் வரும்போது இதுதான் இருக்கு அப்படின்னு ஒரு ஃபவுண்டேஷன் கொடுத்தது அந்த சார் தான். So to attain your goal through our excellent coaching, join ImpactIAS Academy. Thank you.